ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து க்ரியேட் பண்ணி அதில் எல்லா பீப்புள்ஸும் உட்காந்து கான்ஸ்டியூஷனை ரைட் பண்ணி அதை கோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். லென்த்தியஸ்ட் அப்படின்னும்போது ரொம்ப பல்காக இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும் கான்ஸ்டியூஷனே. ஸோ தட் அது வந்து லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீஎம்பிள், அதுக்கப்புறம் 25 பார்ட்ஸ் இருக்கும். இப்போ 25 பார்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் எழுதும்போது 22 பார்ட்ஸ். இப்போ 448 ஆர்டிக்கல் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி வந்து 395 ஆர்டிக்கல் இருந்தது. அண்ட் தென் 12 ஷெட்யூல். இப்போது இதுக்கு முன்னாடி 8 ஷெட்யூல் இருந்தது. ஏன் வந்து இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 4 ரீசன் சொல்கிறாங்க. ஏன் எலிஃபென்ட் சைஸ் அதாவது ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர், வாஸ்ட்னஸ் ஆஃப் அ கண்ட்ரி அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டி. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ரிலீஜன்ஸோ ஒரே கம்யூனிட்டி அதே மாதிரி ஒரே இதுவாக கிடையாது. ஒரு ரீஜன்லேயும் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்லேயும் நீங்கள் ஒரு டைவர்சிட்டியை பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் அவ்வளோ வாஸ்ட்டு டைவர்சிட்டி இருக்கிற இடத்துல டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ஸை நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அது வாஸ்ட்டாக இருக்குது. செகண்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வந்ததோட கார்பன் காப்பி தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க ஹிஸ்டாரியன்ஸ். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இதில் இன்க்ளூட் பண்ணதுனால அது பல்கியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்டேட், சென்டர் அண்ட் பஞ்சாயத்து. ஸ்டேட்டு, சென்டர், பஞ்சாயத்து இதில் இருக்க எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ தட் அது ரொம்ப பல்கியாக இருக்கும். அதே மாதிரி டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லூமினரிஸ் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. லீகல் லூமினரிஸ்ன்றவங்க கான்ஸ்டியூஷனல் அதாவது லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்ஸ், அவங்கெல்லாம் எல்லாருமே அங்கே கொஞ்சம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் எல்லாருமே ரொம்ப அட்வொகேட்ஸ், ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்ததுனால ஸோ தட் அவங்க நிறைய ஃபீச்சர்ஸை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ தட் வாழ்க்கையாக இருந்திருக்கு. செகண்ட் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வேரியஸ் சோர்ஸஸ்கிட்டேருந்து பாரோ பண்ணி தான் வந்து கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாருங்கள், யூகேலேருந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், கேபினட் சிஸ்டம், ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ்,